Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். A man can reach directly across a stream of width 20 meter in 4 minutes. டைரக்டாக கிராஸ் பண்ண போகிறான் சார். அப்போ 20 மீட்டரை எவ்வளோ மினிட்ஸில் கிராஸ் பண்ணுறான்? இதுதான் சார் டிஸ்டன்ஸ் 20 மீட்டர். இந்த 20 மீட்டரை எவ்வளோ டைமில் கிராஸ் பண்ணுறான்? 4 மினிட்ஸில் கிராஸ் பண்ணுறான். அப்போது அவனோட ஸ்பீட் என்ன? 20/4, அதாவது 5 மீட்டர் பர் மினிட்டா? என்ன யூனிட்? மீட்டர் பர் மினிட். அவனால் தண்ணி எதுவுமே நீங்கள் ஊற்றல என்ன பண்ண முடியும்? 5 மீட்டர் பர் மினிட் ஸ்பீடில் அவனால் நீச்சல் அடிக்க முடியும். அடுத்து என்ன சொல்கிறாங்க? when there is no current. ஸோ நோ கரண்ட் என்ன? கரண்ட்னா நார்மல் கரண்ட் இல்லை, வாட்டர் கரண்ட் பற்றி பேசுகிறாங்க. ஓகேவா? அப்போ தண்ணியில் எந்த விதமான தண்ணி ஓடலை, ஓகேவா? அப்படின்னா அவனால் 5 மீட்டர் பர் மினிட் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் அதே கரண்ட் இருந்தால் அந்த டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ண அவனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 5 மினிட் ஆகுது. எந்த விதமான தண்ணி இல்லைன்னா அவன் 4 மினிட்ஸில் இதை கிராஸ் பண்ணி போயிடுவான். இதே மழை தண்ணி அடிக்குது சார் அப்படின்னா என்ன ஆகுது? அவனுக்கு 5 மினிட்ஸ் ஆகுது. இதே 20 மீட்டரை கிராஸ் பண்ணவனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது? 5 மினிட்ஸ் ஆகுது. அப்போ இப்போ அவனோட வெலாசிட்டி என்ன சார்? ஸோ இது வெலாசிட்டி ஆஃப் மேன். இது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் மேன் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். ஸோ அதே 20 மீட்டர் நான் 5 மினிட்ஸ். அப்போ இவனோட வெலாசிட்டி 4 மீட்டர் பர் மினிட். ஓகேவா? நார்மலாக அவன் இப்படி போனான். இப்போ அவனுக்கு நேராக போகணும்னு ஆசை, ஆனால் தண்ணி பெய்யுது. அப்போ என்ன ஆகுது? தண்ணினா என்ன? மழை பெய்யுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னன்னா ஆறு ஓடுது. ஃபஸ்ட் அவன் ஆறு ஓடாதப்ப நேராக நீச்சல் அடித்தா நேராக போயிடுவான். இப்போ அவனுக்கு நேராக போகணும். ஆனால் பிரச்சனை என்ன? ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஆறு ஓடுதுன்னா என்ன பண்ணணும்? சாமியை கும்பிட்டு இப்படி கோனில் குதிச்சிடு. அப்போ இப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்? அதே 5 மீட்டர் பர் மினிட் ஸ்பீடில் தான் நீச்சல் அடிக்கிறான். ஆனால் இந்த ஆறை அவனை தள்ளி தள்ளி கொண்டு போகிறப்ப இந்த வெலாசிட்டி எவ்வளோ தான் வருது? 4 மீட்டர் பர் மினிட். என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? அந்த மனுஷன் நார்மலாக இப்படியே போனான்னா 5 மீட்டர் பர் மினிட் ஸ்பீடில் போயிட முடியும். ஆனால் இப்போ ஆறு வருது. ஆறு அவனை தள்ளிட்டு போக பார்க்கும். கரெக்டாக இல்லையா? அப்போ அவன் நேராக அங்கே போகணும்னு அவன் என்ன பண்ண? இப்படி கோனில் குதிச்சிருவான். அப்போ அவன் நீச்சல் அடிக்கிறது 5 மீட்டர் பர் மினிட் தான். ஆனால் இந்த தண்ணி அவனை தள்ளிட்டு போதா இல்லையா? அப்போ அவனோட ரிசல்டன்ட் வெலாசிட்டி என்ன வருது? 4 மீட்டர் பர் மினிட் தான் வருது. அப்போ இந்த ரிவரோட இந்த ஸ்பீடு எவ்வளோ? எப்போயுமே இந்த 5, 4 பார்த்தேன்னா இந்த வேல்யூ எவ்வளோ தான் இருக்கும்? 3. பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இல்லை புரிஞ்சிடுச்சு நான் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.